செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை திசையன்விளை அருகே மின்சார ஸ்கூட்டரின் பேட்டரி வெடித்து படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள இடைச்சிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்சி பாப்பா. 43 வயதான இவர் திருநெல்வேலி மாவட்டம் இடைச்சிவிளை ஆனைகுடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த தேவதாஸ் என்பவருடைய தோட்டத்துல பணியாற்றி வந்துள்ளார். அந்த தோட்டத்துல பன்றி பண்ணை மற்றும் கோழி பண்ணைகள் இருந்திருக்கிறது. 2 பேட்டரி பைக்குகளும் அவர்கள் வைத்திருந்த பண்ணை உரிமையாளர் வைத்திருந்த நிலையில அந்த பேட்டரி பைக்குகளுக்கான சார்ஜ் போடுவதற்கான, அதாவது அந்த மின்கலனின் இணைப்பு சார்ஜ் போடுவதற்கான பேட்டரிகளை வாகனத்திலிருந்து அகற்றிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷெட்ல அதற்கான பணியை 14ஆம் தேதி இரவுல செய்திருக்கிறார்கள். அந்த நிலையில 15ஆம் தேதி காலையில அந்த பகுதிக்கு வந்த அந்த ஜான்சி பாப்பா அந்த பகுதிக்கு வந்த நிலையில அந்த பேட்டரி மின்கலன்கள் 2 வெடித்திருக்கிறது. அதில் படுகாயமடைந்து அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை 5 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில இன்று தற்போது உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மின்கலன் வெடித்ததன் காரணமாக இன்குபேட்டர் அருகில் இருக்கக்கூடிய மின்கலன் வெடித்த சார்ஜ் போடாமல் இருந்த சூழலில் கூட மின்கலன் வெடித்ததன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.